அனைவருக்கும் வணக்கம். விதியை வடிவமைத்த த ஹார்ட்ஃபுல்னஸ் வே நமது அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் அவர்கள் எழுதிய புத்தகம். அதில் நாம் ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ இந்த புக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணுறது ப்ரிசெப்டர் ட்ரைனிங் எடுத்துக்கிறவங்களுக்கு அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் இந்த புக்கு படிக்க வேண்டியிருக்கும். அப்போது உங்களுக்கு நீங்கள் ட்ராவலில் இருக்கும்போது கூட இதை நீங்கள் போட்டு கேட்டுக்கலாம், இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத. ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்த டாபிக் போகலாம். அனைவருக்குமே இது பயன்படக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும். இது அமேசானில் அவைலபிள். இந்த டைட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்கும். அது மாதிரி HFN ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். டிஜிட்டல் ஸ்டோர் HFN அப்படின்னு போட்டிங்கன்னா அதுலேயும் கிடைக்கும். எல்லா லாங்குவேஜும் கிடைக்கும். தமிழ், இங்கிலீஷ், அந்த லாங்குவேஜ் வாரியாகவும் நமக்கு அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கடந்த காலத்தை கடந்து செல்ல அனுமதித்தல். அதாவது சுத்திகரிப்பு எப்படி பண்ணுறது. சுத்திகரிப்பு மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா கடந்த காலத்துலேருந்து கடந்து வந்துடுவோம். மேக்சிமம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பழசியை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த கடந்த காலத்தையே நம்ம யோசிச்சுட்டு அதிலே ஸ்டக் ஆகிட்டு இருப்போம். ஸோ கடந்த காலத்திலிருந்து கடந்து வர்றதுக்கு நமக்கு சுத்திகரிப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த சுத்திகரிப்பு பயிற்சி எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்க்கலாம். மாஸ்டர் தியானத்தின் போது நமது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளால் ஏற்படும் கவனச்சிதறலே நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் ஒன்றாகும். தியானத்தின் போது நமது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளால் ஏற்படும் கவனச்சிதறலே நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் ஒன்றாகும். மனதில் சலனமற்ற தன்மையை உருவாக்கும் விதமாக நமது உணர்வுறு நிலையின் களத்தை தெளிவடைய செய்வதற்கு நமக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. இதே நிறைவு பயிற்சியில் நம் மனதின் மாசுகளை நீக்குவதற்கு சுத்திகரிப்பு என அழைக்கப்படும் பயிற்சி ஒன்று உள்ளது. இது நம் மனதில் நாள் முழுவதும் ஏற்படுத்தி கொண்ட மாசுகள், சிக்கல்கள் மற்றும் உணர்ச்சி பூர்வ பாரங்களை நீக்கி நாம் தியானத்தில் ஆழ்ந்து செல்ல நமக்கு உதவுகிறது. நாம் மிக லகுவாகவும் அதிகம் கவலையற்றவர்களாகவும் உணர்கிறோம். ஒரே மாதிரியான உணர்வு, உணர்ச்சி மற்றும் எண்ணம் ஆகியவை மீண்டும் மீண்டும் ஏற்படுவதன் விளைவாக சிக்கல்களும் மாசுகளும் குவிந்து விடுகின்றன. இவை குறிப்பிட்ட செயல்களையே மீண்டும் மீண்டும் செய்யும் நிலைக்கு நம்மை இட்டு செல்கின்றன. இந்த செயல்கள் நம் மனதின் மீது பதிந்திடும் பழக்கங்களாகி காலப்போக்கில் மென்மேலும் நிலை பெற்றதாக ஆகின்ற நிலையான நடத்தை முறைகளை உருவாக்கி நமது சூட்சும சரீரத்தில் பதிவுகளை உருவாக்குகின்றன. ஆங்கில பழமொழி ஒன்றில் சொல்லப்படுவது போல், ஓர் எண்ணத்தை விதைத்து ஒரு செயலை அறுவடை செய்யுங்கள். ஒரு செயலை விதைத்து ஒரு பழக்கத்தை அறுவடை செய்யுங்கள். ஒரு பழக்கத்தை விதைத்து ஒரு குணத்தை அறுவடை செய்யுங்கள். ஒரு குணத்தை விதைத்து ஒரு விதியை அறுவடை செய்யுங்கள். நாம் எவ்வாறு பதிவுகளை உருவாக்குகிறோம்? நீங்கள் ஒரு தோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கு காற்றில் கலந்திருக்கும் ரோஜாவின் இனிய நறுமணம் உங்களை கவர்கிறது என்பதாக ஒரு நிமிடம் கற்பனை செய்யுங்கள். மறுநாள் அதே இடத்தை நீங்கள் கடக்கும்போது அந்த அழகான நறுமணம் பற்றிய விழிப்புணர்வுடன் அந்த ரோஜா செடியை தேடுகிறீர்கள். அதை கண்டுபிடித்து அதன் அருகில் சென்று அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனிக்கிறீர்கள். அதன் நறுமணத்தையும் அது பூத்து குலுங்கும் அழகையும் ரசித்த பின் சென்று விடுகிறீர்கள். 3ஆம் நாள் அந்த மலரை கைகளால் வருடி 4ஆம் நாள் அதை பறித்து உங்கள் வீட்டிற்கு எடுத்து சென்று விடுகிறீர்கள். அவ்வாறுதான் நாம் பதிவுகளை உருவாக்குகிறோம். அந்த ரோஜாவின் நறுமணத்தை ஒரு முறை முகர்வதோடு மட்டும் நாம் மகிழ்ச்சி அடைவதில்லை. அதை சொந்தமாக்கிக் கொள்ள, நம்முடன் வைத்து கொள்ள விரும்புகிறோம். அதன் பிறகு நாம் அகப்பட்டு கொள்கிறோம். காட்டில் நிம்மதியாக தியானம் செய்து வந்த ஒரு துறவியை பற்றிய ஒரு கதை உள்ளது. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் எப்போதும் ஆனந்தமாகவும் அருகில் இருந்த கிராமத்து மக்களின் நன்மதிப்பை பெற்றவராகவும் இருந்தார். கவலைப்படுவதற்கு அவரிடம் உடைமை என ஒரே ஒரு கோவணம் மட்டுமே இருந்தது. இரவில் அதை துவைத்து ஒரு மரக்கிளையில் தொங்கவிட்டு உலர்த்துவார். ஆனால் அவ்வாறு மரக்கிளையில் உலர்த்தி வைக்கும் போது சில சுண்டலிகள் அதை கடித்து தின்ன தொடங்கின.
அவரது கோவணமும் மெல்ல மெல்ல சிறிதாகி கொண்டே போனது. ஆகவே உங்களுக்கு ஒரு பூனையை கொண்டு வருகிறோம் என்று கிராமத்தினர் ஆலோசனை கூறினர். எலிகளை துரத்துவதற்காக அவரிடம் ஒரு பூனையை கொண்டு வந்து கொடுத்தனர். ஆனால் பூனையை பராமரிப்பதற்கு அதற்கு எந்நேரமும் பால் தேவைப்படுகிறது. எனவே பூனைக்கு உணவளிக்க யாராவது ஒருவர் தினமும் மாலையில் பால் கொண்டு வர ஆரம்பித்தனர். இதனால் மக்கள் சலிப்புற்றனர். இவ்வாறு மாலையில் வனப்பகுதிக்குள் தினமும் வந்து கிராமத்திற்கு திரும்புவதில் தங்களது உயிரை எவ்வாறு பணயம் வைக்க முடியும் என்று அவர்கள் கேட்டனர். எனவே பசுவோடு ஒன்றை அந்த துறவிக்கு அளிக்க அவர்கள் தீர்மானித்தனர். எனவே பசுமாடு ஒன்றை அந்த துறவிக்கு அளிக்க அவர்கள் தீர்மானித்தனர். இப்போது கோவணத்தை தின்று வரும் எலிகளை பிடிப்பதற்காக வளர்க்கப்படும் பூனைக்கு உணவளிக்கும் விதமாய் அந்த பசுவை பராமரித்து பால் கறந்திட யாராவது ஒருவர் தேவைப்பட்டார். எனவே அவர்கள் பசுவிடம் பால் கறக்க ஒரு பணிப்பெண்ணை அனுப்பினர். அந்த பணிப்பெண்ணிடம் காதல் வயப்பட்ட அந்த துறவி அவளோடு குடும்பம் நடத்த தொடங்கினார். ஒரு சிறிய ஆசை சங்கிலி தொடராக இந்த எதிர் விளைவுகளை தூண்டியது. ஒரு ஆசை நிறைவேற்றப்படுகிறதா இல்லையா அல்லது அது அடையப்படக்கூடியதா இல்லையா என்பது ஒரு பொருட்டல்ல. அது உங்கள் மனதில் விதை வடிவில் இருக்கும் வரை முளைப்பதற்கான வாய்ப்பை எதிர்நோக்கி அது காத்திருக்கும். அவ்வாறு 10 பிறவிகளுக்கு கூட அது புதைந்திருக்கலாம். ஒரு சிறுவனாக குறிப்பிட்டதொரு சிறிய ரிமோட் கண்ட்ரோல் கார் வேண்டுமென உண்மையில் நீங்கள் விரும்பி இருக்கக்கூடும். ஒரு இளைஞனாக நான் அந்த வகை காரை வாங்கியாக வேண்டும் என்று அந்த பதிவு இன்னமும் உங்களை வாட்டுகிறது. அதை அடையும் வரை நீங்கள் மகிழ்ச்சியற்றே இருக்கிறீர்கள். பொதுவாக அத்தகைய ஆசைகள் இருக்கின்றன என்ற உணர்வு கூட நமக்கு இல்லாமல் இருப்பதுதான் அதில் இருக்கும் பெரும் பிரச்சனை ஆகும். இந்த பதிவுகள் உருவாகும் செயல்முறையையும் அதன் விளைவாக நாம் உருவாக்கி கொள்ளும் தொடர்பான விஷயங்களையும் சுவாமி விவேகானந்தர் ஞான யோகம் என்ற அவரது நூலில் பின்வருமாறு விவரிக்கிறார். நான் திருவழியே செல்லும் போது நாய் ஒன்றை காண்பதாக வைத்துக் கொள்வோம். அதை நாய் என்று நான் எவ்வாறு அறிவது? அதை என் மனதில் நான் ஒப்பிட்டு சரிபார்க்கிறேன். என் கடந்த கால அனுபவ தொகுப்புகள் அனைத்தும் என் மனதில் கூண்டுக்குள் அடைப்பட்ட பறவைகள் போல் அதன் இடத்தில் இருக்கின்றன. ஒரு புதிய பதிவு வந்தவுடன் அதை கூண்டின் பழைய பறவைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து ஏற்கனவே இருக்கும் பதிவுகளின் தொகுப்பில் பொருத்தமான இடத்தை நான் கண்டவுடன் அதை அங்கு வைத்துவிட்டு நான் திருப்தி அடைகிறேன். அங்கு ஏற்கனவே இருக்கும் பதிவுகளோடு அது ஒத்துப்போவதால் அது ஒரு நாய் என்பதை நான் அறிகிறேன். இந்த புதிய அனுபவத்தின் இயல்புடன் ஒத்துப்போகும் பதிவுகளை என்னுள் காணாத போது நான் அதிருப்தி அடைகிறேன். ஒரு பதிவிற்கு இணையான ஒன்றை காணாமல் நாம் அதிருப்தி அடையும் போது இந்த மனநிலை அறியாமை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே இருக்கும் ஒரு பதிவிற்கு ஒத்துப்போகும் ஒன்றை காணும்போது நாம் திருப்தி அடைகிறோம். இது அறிவு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஆப்பிள் கீழே விழுந்தபோது மனிதர்கள் அதிருப்தி அடைந்தனர். பின்னர் படிப்படியாக அவர்கள் அத்தொகுப்பை கண்டறிந்தனர். அவர்கள் கண்டறிந்த அந்த தொகுப்பு என்ன? எல்லா ஆப்பிள்களும் கீழே விழும் என்பதே. ஆகவே அதனை புவி ஈர்ப்பு விசை என்று அவர்கள் அழைத்தனர். ஏற்கனவே இருக்கும் அனுபவங்களின் ஒரு குவியல். இல்லை என்னும் நிலையில் எந்த புதிய அனுபவமும் சாத்தியமில்லாமல் போய்விடும். ஏனெனில் புதிய பதிவினை ஒப்பிட்டு பார்க்க அங்கு எதுவும் இருக்க போவதில்லை என்பதை இப்போது நாம் காண்கிறோம் என்று எழுதியுள்ளார். எந்த ஒரு எண்ணமோ அல்லது செயலோ பதிவினை உருவாக்கலாம். அவ்வாறு எண்ணங்கள் அல்லது செயல்கள் மீண்டும் மீண்டும் நிகழும் போது அவை பழக்கங்களாய் மாறி காலப்போக்கில் மென்மேலும் இறுகி கடினமான எண்ண வடிவங்களை உருவாக்குகின்றன. அடிமட்டம் வரை தெளிவாக காணக்கூடிய வகையில் முழுமையாக சலனமற்று இருக்கும் பளிங்கு போன்று தெளிவான ஒரு நீர் தேக்கத்தினை போல உங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாகவும் சலனமற்றும் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். இப்போது அந்த பரப்பில் ஒரு எண்ணமோ உணர்ச்சியோ அல்லது அனுபவமோ உண்டாகும் போது நீரில் ஏற்படும் ஒரு இடையூறை போலவே சிற்றலைகளையும் குழப்பத்தையும் அது உருவாக்குகிறது. அந்த இடையூறு நம் மனதிலிருந்து நீக்கப்படவில்லை எனில்
அது ஆற்றலின் ஒரு முடிச்சை, ஒரு பதிவை உருவாக்குகிறது. அந்த பதிவு ஆழமாகி கடினமானதாக ஆகும்போது ஒரு சம்ஸ்காரமாக நிலை பெற்று விடுகிறது. தண்ணீர் ஒரே பாதையில் தொடர்ந்து செல்லும் போது நீர்க்கசிவு ஒரு சிற்றோடையாக வடிவெடுத்து இறுதியில் ஒரு நதியாக ஆவது போல நமது பழக்க வழக்கங்கள், பயங்கள் மற்றும் ஆசைகளுக்கு சம்ஸ்காரங்களே அடித்தளமாக இருப்பதால் அவை மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன. சம்ஸ்காரங்களை நாம் நீக்காதவரை ஒரே மாதிரி செயலாற்றும் அமைப்பில் நாம் சிக்கிக்கொள்கிறோம். மாற வேண்டுமென நாம் எவ்வளவுதான் விரும்பினாலும் நாம் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வர முடியாது. கடந்த காலத்தை நாம் மாற்ற முடியாது என்றாலும் நமது கடந்த காலத்தின் விளைவினால் உருவான சம்ஸ்காரங்களை நாம் நீக்க முடியும். நிகழ்கால வாழ்க்கை என்பது பழைய சம்ஸ்காரங்களை அனுபவித்து தீர்ப்பதற்கே எனில் நமது வருங்கால வாழ்க்கை எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? நமது முந்தைய சம்ஸ்காரங்கள் அனைத்தையும் இந்த வாழ்க்கையிலேயே நாம் நீக்கிவிட முடியும். இருப்பினும் இன்னும் அதிக சம்ஸ்காரங்கள் உருவாக்குவதை நாம் தொடரப்போகிறோமா? இந்த தலைப்பு நம் எதிர்கால விதியை நாம் எவ்வாறு வடிவமைக்கிறோம் என்பதன் மிக முக்கிய அம்சங்களுள் ஒன்றாகும். மற்றொரு வழியிலும் நாம் பதிவுகளை உருவாக்கி கொள்கிறோம். தொலைக்காட்சி மற்றும் திரைப்படங்கள் பார்ப்பது, வீடியோ கேம்ஸ் விளையாடுவது போன்றவற்றின் மூலமாக அது நிகழ்கிறது. ஒரு வன்முறை காட்சியையோ அல்லது ஒரு காதல் காட்சியையோ பார்க்கும்போது நாம் பாதிப்படைகிறோம். நாடகங்களில் வரும் நிகழ்வுகள் நமது சொந்த வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நிகழ்ச்சியை பார்த்த பின்னர் நாம் அந்த பதிவுகளை ஈர்த்து கொள்வதோடு உறங்கச் செல்லும் முன் நமது மனத்திரையில் அதே காட்சிகள் தொடர்ந்து ஓடுகின்றன. அந்த நேரத்தில் நமது இதயத்திற்கு என்ன நேர்கிறது? அது அமைதியாக பாதிப்படையாமல் நீடிக்கிறதா? பெரும்பாலும் அது நிஜ வாழ்வில் நிகழ்வது போன்றே பாதிக்கப்படுகிறது. அத்தகைய பதிவுகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள இயலுமா? அதற்காக தொலைக்காட்சி மற்றும் திரைப்படங்கள் காண்பதை நிறுத்த வேண்டும் என்பது இல்லை. ஆனால் அத்தகைய பதிவுகள் உருவாகாதவாறு நாம் கூருணர்வு படைத்தவர்களாக ஆக வேண்டியது தேவை உள்ளது. மேலும் சாத்தியமான போதெல்லாம் அவற்றிற்கு எதிராக தற்காப்பு கவசத்தை உபயோகிக்க வேண்டும். எனக்கு தெரிந்த அதற்கான ஒரே தற்காப்பு கவசம் என்னவெனில், நம்முள் இருக்கும் மிக உயர்ந்த சுயத்துடன் நம்மை இணைத்துக் கொள்வதன் மூலம் நமது உணர்வுறு நிலையின் மிக ஆழ்ந்த நிலையில் லயித்திருப்பதே ஆகும். அப்போது நம்மை சுற்றியுள்ள சேற்றினால் பாதிக்கப்படாத வண்ணம் தண்ணீரில் மிதக்கும் தாமரை மலர் போல் நாமும் நிலைத்திருக்கிறோம். இல்லையேல் நாம் எளிதில் பாதிப்படைந்தவர்களாக இருப்போம். இந்த நவீன பொழுதுபோக்கான தொலைக்காட்சி மற்றும் இணையதளத்திற்கு மற்றும் ஒரு அம்சமும் இருக்கிறது. அவை நமது முழுமை பெறாத தன்மைகளை அவை நமக்கு நினைவூற்றுகின்றன. உங்கள் கணவர் இதை போல் இல்லை, அல்லது உங்கள் குழந்தைகள் இதை போல் இருக்க வேண்டும் போன்றவற்றை நமக்கு அவை நினைவூட்டுகின்றன. மேலும் இது போன்ற ஒரு வீடு நம்மிடம் இல்லை, இது போன்ற கார் நமக்கு வேண்டும், இது போன்ற நண்பர்கள் நமக்கு இல்லை, நாம் இவ்வகையான உணவினை உண்ண வேண்டும் மற்றும் அத்தகைய சுற்றுலா தலங்களுக்கு விடுமுறையில் செல்ல வேண்டும் என்பன போன்றவற்றை அவை நமக்கு நினைவூட்டுகின்றன. நமது வாழ்வில் நடக்காத மாயாஜாலங்கள், கற்பனை கதைகள், மனக்கிளர்ச்சிகள் ஆகியவற்றோடு எதிர்பார்ப்புகளும் கனவுகளாலும் நம் மனதை நிரப்பிக்கொள்கிறோம். எனது வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருந்தால் எனது வாழ்க்கை அவ்வாறு அமைந்திருந்தால் மட்டுமே என்ற திருப்தியற்ற உணர்வை நாம் எப்போதும் உணர்வோம். பதிவுகளின் வகைகள். நம் வாழ்க்கையில் எவ்விதமான பதிவுகள் மேலோங்கி இருக்கின்றன? இதில் பல வகைகள் இருக்க முடியும். உதாரணமாக, உலகியல் கவலைகள், மற்றவர்கள் மீது பாலுறவு சார்ந்த ஈர்ப்பு மற்றும் உறவு முறைகளில் பிரச்சனைகள், முன்கணிப்புகள், பேராசை, துயரம், வருத்தம், சுயபரிவு, குற்ற உணர்வு மற்றும் அவமானம், இப்படி எத்தனையோ
உள்ளன. ஆனால் நம் எண்ணங்கள் மற்றும் செயல்களினால் பதிவுகள் உருவாக்கப்படுவது போன்றே நாம் செய்ய வேண்டியவற்றை செய்ய தவறுவதால் கூட பதிவுகளை உருவாக்குகிறோம். அதனால் நாம் அதிக குற்ற உணர்விற்கு உள்ளாகிறோம். இப்படி நாம் செய்ய வேண்டிய ஆனால் செய்யாமல் இருக்கும் விஷயங்கள் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை வாட்டுகின்றன. உதாரணமாக, நமக்கு மிகவும் பிரியமான ஒருவரது மனதை புண்படுத்தி இருக்கலாம். அதற்காக ஒருபோதும் வருத்தம் தெரிவிக்காமல் விட்டிருக்கலாம். இம்மாதிரி பதிவுகளை நீக்குவது கடினம். நாம் சொந்த பதிவுகளை உருவாக்குவது போன்றே மற்றவர்களின் வாழ்க்கையில் பதிவுகள் உருவாகுவதற்கு கருவியாக நாம் மாறுகின்ற அத்தருணங்கள் பற்றிய நிலை என்ன? உதாரணமாக, மிக சாதாரணமாக நாம் செய்யும் ஒரு விமர்சனம் இன்னொரு மனிதனின் மனதை மிக ஆழமாக புண்படுத்தி பல நாட்களுக்கு அவரது அமைதியை குலைக்க முடியும். ஒரு அழகான பெண்ணின் வசீகரமான கனநேர பார்வை ஒரு இளைஞனை பல வாரங்களுக்கு கிறுக்கு பிடிக்க செய்ய முடியும். நமது அக்கறை இல்லாத வாழ்க்கை முறைகளினால் இப்படி இந்த அழகான கிரகத்தை நாம் மாசுபடுத்தி கொண்டே இருப்பதால் நிச்சயமாக நமது இந்த செயல்களுக்கு பின்விளைவுகள் இருக்கும். இவை அனைத்தையும் இன்னொரு விதத்தில் பார்த்தால், அன்பு நிறைந்த வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற கொள்கையிலிருந்து விலகும்போது சம்ஸ்காரங்கள் உருவாவது நிகழ்கிறது. இதனால் நாம் இயற்கைக்கு மாறாக வாழ்கிறோம். இப்படி இயற்கைக்கு மாறான வாழ்க்கை என்பதன் பொருள் நாம் சம்ஸ்காரங்களை உருவாக்குகிறோம் என்பதாகும். இது பற்றி நகைச்சுவையான ஒரு கதை உண்டு. முன்னொரு காலத்தில் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் ஜென் தத்துவத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஒரு ஜப்பானிய குருவிடம் வந்தார். அவரை வரவேற்ற அந்த ஜென் குரு அவருக்காக கோப்பையில் தேநீர் ஊற்றினார். அந்த பேராசிரியரின் கோப்பை நிரம்பிய பிறகும் அது குரு அதில் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார். கோப்பை நிரம்பி தேநீர் வழிந்தோடுவதை சிறிது நேரம் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த பேராசிரியர் ஒரு கட்டத்தில் சும்மா இருக்க முடியாமல், கோப்பை நிரம்பி வழிகிறது, தயவு செய்து தேநீர் ஊற்றுவதை நிறுத்துங்கள் என்று சொன்னார். இந்த கோப்பை நிரம்பியிருப்பது போல உங்கள் சொந்த கருத்துக்கள் மற்றும் நம்பிக்கைகளால் நீங்கள் இப்போது நிரம்பி இருக்கிறீர்கள். முதலில் உங்கள் கோப்பையை, அதாவது உங்கள் மனதை நீங்கள் காலி செய்தாலன்றி நான் எப்படி உங்களுக்கு கற்பிக்க முடியும் என்று அந்த ஜென் குரு கேட்டார். சுத்திகரிப்பு செய்வது எப்படி? இதே நிறைவு பயிற்சியின் சுத்திகரிப்பை அன்றைய நாளின் வேலைகளின் முடிவில் சூரியன் மறைவதற்கு சற்று முன் செய்வது சிறப்பானது. செய்து நமக்கு புத்துணர்ச்சியூட்டி கொள்கிறோம். நமது உடல் அமைப்பினுள் நாம் சேர்த்து குவித்திருக்கும் கனத்தன்மையை நீக்கி சுத்திகரித்து நமக்குள் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குகிறோம். அது எளிமையானது என்றாலும் சுத்திகரிப்பு செய்வதில் பல படிகள் உள்ளன. ஆகவே ஆரம்பத்தில் அதை வரிசை கிரமப்படி கீழ்கண்டவாறு செய்வது சிறந்தது. பயிற்சி முறை: நீங்க என்ன பண்ணலாம்னா, கண்ணை மூடிட்டு நான் சொல்றத ஒன்று ஒன்றா உணர்ந்துட்டே வாங்க. அது என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. அன்றைய நாளில் சேர்த்து கொள்ளப்பட்ட பதிவுகள் அனைத்தையும் நீக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒரு வசதியான நிலையில் உட்காருங்கள். வசதியான நிலை அப்படின்னா, நீங்க கால் மடக்கிதான் உட்காரணும் அவசியம் இல்லை. கால் வலிக்கும்னு நினைக்கிறவங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். காலை நீட்டி சாஞ்சு உட்கார்ந்துக்கலாம். படுக்க மட்டும் கூடாது. ஓகேவா? உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஓய்வாக உணருங்கள். அனைத்து சிக்கல்களும் அசுத்தங்களும் உங்கள் உடலமைப்பு முழுவதிலுமிருந்து வெளியேறுவதாக கற்பனை செய்யுங்கள். அவை உங்கள் பின்புறத்திலிருந்து உங்கள் உச்சந்தலை முதல் முதுகெலும்பின் கடைசி எலும்பு வரை உள்ள பகுதியிலிருந்து வெளியே செல்கின்றன. ஒவ்வொருவரும் கண்ண மூடி அப்படி ஃபீல் பண்ணிட்டே வாங்க. அவை உங்கள் உடல் அமைப்பின் பின்புறத்திலிருந்து புகையாக வெளியேறுவதை உணருங்கள். வெளியேறுவதாக உணருங்கள்.
இந்த செயல்முறை நிகழும் நேரம் முழுவதும் வானத்தில் மேகங்கள் நகருவதை ஒரு சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பது போல விழிப்புடன் கவனமாக இருங்கள். நம்பிக்கை மற்றும் மன உறுதியுடன் தேவையான அளவுக்கு உங்கள் மனோசக்தியை பிரயோகித்து மென்மையாக இந்த செயல்முறையை துரிதப்படுத்துங்கள். உங்கள் கவனம் திசை மாறி அந்த நாளின் நிகழ்ச்சிகள் மனதில் வர ஆரம்பித்தால் மென்மையாக உங்கள் கவனத்தை சுத்திகரிப்பு செயல்முறைக்கே மீண்டும் திருப்புங்கள். இந்த பதிவுகள் உங்கள் பின்புறத்திலிருந்து நீங்கிச் செல்லும் போது உங்கள் இதயத்தில் லேசான தன்மையை உணரத் துவங்குவீர்கள். இந்த செயல்முறையை 20 முதல் 25 நிமிடங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். உள்ளார்ந்த லேசான தன்மையை நீங்கள் அனுபவத்தில் உணரும் போது மூல ஆதாரத்துடன் இணைந்திருப்பது சுலபமாக இருப்பதை நீங்கள் இயற்கையாகவே காண்பீர்கள். அப்போது அந்த மூலாதாரத்திலிருந்து தூய்மையின் பிரவாகம் உங்கள் உடல் அமைப்புக்குள் முன்புறமாக நிகழ்வதை உணருங்கள். இந்த புனிதமான பிரவாகம் உங்கள் உடல் முழுவதும் பாய்ந்து மீதி இருக்கும் சிக்கல்களையும் அசுத்தங்களையும் வெளியேற்றுகிறது. இப்போது நீங்கள் மேலும் எளிமையான, இன்னும் தூய்மையான மற்றும் அதிக சமநிலையுடைய ஒரு நிலைக்கு திரும்பியிருக்கிறீர்கள். உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவும் எளிமையை, லேசான தன்மை மற்றும் தூய்மையை வெளிப்படுத்துகிறது. சிறிது பயிற்சிக்கு பிறகு இந்த செயல்முறையை ஒவ்வொரு அடியாக உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்காது. சைக்கிளை ஓட்டுவது போல நீங்கள் கண்களை மூடியவுடன் தானாகவே அவை நிகழ ஆரம்பித்துவிடும். அப்போது வார்த்தைகள் உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் நாள்தோறும் நீங்கள் சுத்திகரிப்பு செய்தாலும் நான் அதை சரியாக செய்தேனா என்று நீங்கள் யோசிக்கலாம். சுத்திகரிப்பை எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி நீங்கள் செய்து முடித்தீர்களா என்று எப்படி நீங்கள் தீர்மானிக்க முடியும்? அதற்கு இது ஒரு வழி. இதே நிறைவு தியான பயிற்சியாளர் ஒருவரிடம் போகும்போது இதை ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு பயிற்சியாளருடன் நீங்கள் ஒரு தனி அமர்வு எடுத்துக்கொண்ட பிறகு உங்கள் உள்நிலையை கவனித்து அது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். வீட்டில் நீங்களாக சுத்திகரிப்பு செய்து முடித்த பின் இதே போன்ற லகுத்தன்மையை உணர்கிறீர்களா? இதற்கு உங்கள் பதில் ஆம் என்றால் அப்போது சுத்திகரிப்பு செயல்முறையை நீங்கள் நல்ல விதமாக செய்திருக்கிறீர்கள் என்று பொருள். அப்படி இல்லை எனில் மேலும் தொடர்ந்து செய்யுங்கள். இது சுத்திகரிக்கப்படுகிறது. மாலையில் நாம் சுத்திகரிப்பு செய்யும் போது அன்றைய தினம் சேர்த்து கொண்ட பதிவுகளை நீக்குகிறோம். இதனால் இதயத்தில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குகிறோம். நம் உடலில் சேரும் அழுக்குகளை நீக்கி சுத்தம் செய்ய நாம் குளிப்பது போலவே சுத்திகரிப்பு பயிற்சி நம் சூட்சும சரீரத்தில் சேர்ந்துள்ள பதிவுகளை நீக்குகிறது. இங்கு எது தூய்மையாக்கப்படுகிறது? நமது உணர்வு நிலைதான் தூய்மையாகிறது. அதன் பிறகு இது நமது மொத்த உலகளாவிய பார்வையில் ஒரு சிற்றலை விளைவை உருவாக்கி அதில் ஒரு தெளிவை, புரிந்து கொள்ளும் தன்மையை மற்றும் விவேகத்தை கொண்டு வருகிறது. ஒரு தூய்மையான உணர்வுறு நிலையால் சுலபமாக பகுத்தறிந்து புத்திசாலித்தனமான தேர்வுகளை செய்ய முடிகிறது. உண்மையில் லாலாஜி அவர்கள் ஒரு மனிதனின் ஆன்மா அவன் அடையப்பெற்றுள்ள பகுத்தறியும் சக்தியின் விகிதத்துக்கு ஏற்றவாறு தூய்மையாக இருக்கும் என்று ஒரு முறை சொன்னார். இதயம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மிடம் விவேகம் அதிகம் இருக்கும்.
இதயம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மிடம் விவேகம் அதிகம் இருக்கும். இந்த பாதுகாக்கும் விவேகம் போய்விடும்போது நாம் பாதிக்கப்படக்கூடியவர்களாக ஆகிறோம். விவேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழ விரும்புகிற எந்த ஒருவருக்கும் இது மிகவும் அனுபவபூர்வமான வழிகாட்டுதல் ஆகும். இது சுத்திகரிப்பு பயிற்சியின் முக்கியத்துவத்தையும் சிறப்பித்து காட்டுகிறது. எப்போது சுத்திகரிப்பை செய்ய வேண்டும்? பொதுவாக நாம் ஒரு நாளின் முடிவில் சுத்திகரிப்பை செய்கிறோம். ஆனால் பகல் நேரத்தில் நாம் அமைதியாக இருப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அதையும் மீறி நம்மை பாதிக்கிற விதத்தில் ஏதாவது நிகழ்ந்தால் என்ன செய்வது? அதன் விளைவை நம்மிடமிருந்து நீக்க மாலை நேரம் வரையில் காத்திருக்க வேண்டுமா? பகல் நேரத்தில் வேலை செய்யும் போது உங்கள் கைகள் அழுக்காக்கிவிட்டால் மாலையில் குளிக்கும் போது கழுவி கொள்ளலாம் என்று அதுவரை காத்திருப்பீர்களா? மதிய உணவு சாப்பிடும் போது தற்செயலாக உங்கள் சட்டையில் உணவு சிந்திவிட்டால் மாலை வீட்டுக்கு சென்று துவைக்கும் வரை அது அப்படியே கரையுடன் இருக்கட்டும் என்று விட்டு விடுவீர்களா? இல்லை அல்லவா? நீங்கள் உடனே சென்று சோப்பும் தண்ணீரும் கொண்டு அதை சுத்தம் செய்து அந்த கரை இன்னும் அதிகரிக்காதபடி செய்ய முற்படுவீர்கள். அதே போல நீங்கள் ஏதாவது விவாதத்தில் ஈடுபட்டால் அல்லது உங்களை தொல்லை செய்கிறபடி ஏதாவது நேர்ந்தால் அதை அங்கேயே அப்போதே நீக்கிவிடுங்கள். இப்போது இந்நேரத்தில் என்னை பாதித்தது எதுவோ அது இப்போது என் பின்புறமாக புகை வடிவில் நீங்கிச் செல்கிறது என்று ஒரு சூட்சுமமான சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். சில நிமிடங்களில் அந்த பதிவு நீங்கிவிட்டது என்ற நம்பிக்கை ஏற்படும். அது உண்மையாகவே போய்விட்டது என்று உறுதியான தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு வகுப்பறையில் அல்லது ஒரு அலுவலக கூட்டத்தில் இருந்து ஒரு கண்களை மூடிக்கொள்வது சாத்தியமில்லை என்றால் அப்போதும் கூட சில நிமிடங்கள் நீங்கள் கண்களை திறந்து கொண்டே இந்த சுத்திகரிப்பை செய்ய முடியும். ஆகவே சுத்திகரிப்பு அனைத்தையும் மாற்றுகிறது. சம்ஸ்காரங்கள் நீக்கப்படுவதால் நமது கடந்த காலம் நம் மீதான அதன் பிடியை இழக்கிறது. நம் கர்ம விதியின்படி செல்லும் பாதை இனியும் நிலைத்து இருக்காது. எனவே நம் வாழ்க்கையை அது எப்படி இருக்க வேண்டுமோ அவ்விதமாக அதை உருவாக்கும் சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறது. பதிவுகள் உருவாகாமல் தவிர்ப்பது எப்படி? சுத்திகரிப்பு பயிற்சி நம் உடல் அமைப்பில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ள பதிவுகளை நீக்குகிறது. ஆனால் முதலில் அவை உருவாவதையே தடுப்பது எப்படி? இதற்கு சில எளிமையான மனப்பான்மைகளும் நடந்து கொள்ளும் முறைகளும் உதவி செய்யும். உதாரணமாக, நீங்கள் ஒரு விவாதத்தில் கலந்து கொள்கிறீர்கள். அதில் எந்த முடிவும் கிடைக்கப் போவதில்லை என்பது உங்களுக்கு தெரிகிறது. மேலும் அந்த நாளின் மீதி பொழுது முழுவதும் உங்கள் உணர்வுறு நிலைக்கு அது தொல்லை தரப்போகிறது என்றால் உடனே வாதம் செய்வதை நிறுத்திவிட்டு மன்னிக்கவும் என்று சொல்லுங்கள். இவ்வாறு சொல்லும்போது ஒரு அடி பின்னால் தள்ளி சென்று அமைதியாக இருங்கள். இதில் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு உள்ளது. நம்மை தடுத்துக் கொள்வது புத்திசாலித்தனமான ஒரு தேர்வு. உங்கள் அலுவலகத்தில் ஒரு மோசமான நாளை கற்பனை செய்யுங்கள். அதனால் ஏராளமான மன இறுக்கம் மற்றும் மனச்சோர்வுடன் வீடு திரும்புகிறீர்கள். உங்கள் மனைவிக்கும் அது மிகவும் கடுமையான சிரமமான நாளாக இருந்திருக்கிறது. களைத்து பசியோடு இருக்கும் குழந்தைகளுக்காக அவள் இரவு உணவு சமைக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாள். அப்போது என்ன நிகழ்கிறது? நீங்கள் ஒருவரை ஒருவர் இதமாக பேசி சமாதானப்படுத்துவீர்களா? பெரும்பாலும் இம்மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வாதம்தான் செய்கிறீர்கள். இதற்கு பதிலாக உங்களுடைய அந்த நாள் மன அழுத்தம் உடையதாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறியும் போது முதலில் உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டினுள் நுழைந்தவுடன் உங்கள் முகத்தை கழுவிக்கொண்டு சுத்திகரிப்பு செய்ய உட்காருங்கள். அதன் பிறகு உங்களுக்கு புத்துணர்ச்சி பெற்ற உணர்வு நிலை இருக்கும்.
புதுப்பிக்கப்பட்ட உணர்வுறு நிலை இருக்கும். அப்போது நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடன் அல்லது நண்பர்களுடன் எந்த ஒரு சச்சரவையும் தூண்டிவிட மாட்டீர்கள். இப்போது நீங்கள் வாதம் செய்ய மாட்டீர்கள். ஏராளமான பதிவுகள் சேருவதையும் அவை உங்கள் உணர்வுறு நிலையை கெடுப்பதையும் தடுத்து விடுவீர்கள் என்பதால் உங்கள் உணர்வுறு நிலை பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். ஒவ்வொரு சிறு விஷயத்திற்கும் எதிர்வினை செய்வதை விட இம்மாதிரி ஒரு வாழ்க்கை முறை மிகவும் மேலானது. ஆனால் இதுவும் கூட முடிவான சிறப்பான வாழ்க்கை முறை அல்ல. ஏனெனில் இது தற்காப்பு முறையாகவே இன்னும் இருக்கிறது. சிறப்பான வாழ்க்கை முறை என்பது எதை பற்றியும் கவலைப்படாதது. ஏனெனில் அதில் நாம் பதிவுகளை உருவாக்குவதே இல்லை. அதுவே சுய ஆளுமை. அது ஒரு மாஸ்டரின் அல்லது வழிகாட்டியின் வாழ்க்கை பதிவுகளை உருவாக்கிக் கொள்வதற்கு பதிலாக அதுவே சுய ஆளுமை. அது ஒரு மாஸ்டரின் அல்லது வழிகாட்டியின் வாழ்க்கை பதிவுகளை உருவாக்கிக் கொள்வதற்கு பதிலாக மற்றவர்கள் பதிவுகளை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பதற்கு அவர்கள் உதவுகிறார்கள். எதுவுமே நம்மை தொட இயலாத அம்மாதிரியானதொரு வாழ்க்கை முறையைத்தான் நாம் நோக்கமாக கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகில் வாழ வேண்டியிருக்கும் போது அது எப்படி சாத்தியமாகும்? தியான நிலையை நினைவில் கொள்ளுங்கள். நமது உணர்வுறு நிலை 24 மணி நேரமும் இருக்கின்ற ஒரு விஷயம். நமது உணர்வுறு நிலையை வளர்ச்சியடை செய்வது மற்றும் விரிவடைய செய்வதால் சில காலத்திற்கு பிறகு நாம் அதை பாதுகாக்க வேண்டியதாக கூட நினைப்பதில்லை. ஏனெனில் அது நம் ஜீவிதமாகவே இருக்கிறது. அது ஏதோ நாம் விரும்பி அழைக்க வேண்டிய ஒன்றாக இல்லை. ஏனெனில் நாம் அதுவாகவே ஆகிறோம். காலை தியானத்திற்கு பிறகு அந்த தியான நிலையை எவ்வளவு அதிகமாக நாம் தக்க வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு பதிவுகள் உருவாகாத ஒரு வாழ்க்கையை நடத்துவது சுலபமாக இருக்கிறது. இதை செய்வதற்கான வழிமுறை நமக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது திறந்த கண்களுடன் தியானம் செய்வது. இந்த நிலையில் நாம் அன்பில் மூழ்கி இருக்கிறோம். நம் வழிகாட்டியுடன் முழுமையாக ஒத்திசைந்த நிலையில் இருக்கிறோம். மேலும் இந்த நிலையிலேயே நமது மற்ற அனைத்து நடவடிக்கைகளிலும் தொடர்ந்து ஈடுபடுகிறோம். இதற்கு உணர்வுறு நிலையுடைய வாழ்க்கை முறை தேவைப்படுகிறது. உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகள். இதே நிறைவு பயிற்சியின் சுத்திகரிப்பினால் பதிவுகளை நாம் நீக்க முடியும். ஆனால் நம்மை தனித்தனி மனிதர்களாக எடுத்துக்காட்டும் நமது தனிப்பட்ட நடத்தை முறைகள் மற்றும் பழக்கங்களை பற்றி என்ன சொல்வது? நாம் பதிவுகளை நீக்கும் போது அவையும் தானாகவே மறைந்து விடுகின்றனவா? அல்லது அவற்றுக்காக இன்னும் அதிகமாக நாம் ஏதாவது செய்ய வேண்டுமா? நாம் நடந்து கொள்ளும் அந்த முறைகள் பெரும்பாலும் உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகளுக்கும் பழக்கமாகி இருக்கின்ற தனிப்பட்ட பண்புகளுக்கும் வழிவகுக்கின்றன. முல்லா நஸ்ருதீன் என்பவரின் கதையை பாருங்கள். அவர் ஒவ்வொரு நாளும் பகல் உணவின் போது நாள்தோறும் சாலட், நறுக்கிய காய்கறி கலவை, வைக்கப்பட்ட ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டு அழுத்துவிட்டது என்று குறை கூறிக்கொண்டிருந்தார். அவருடைய தோழர்கள் வாரக்கணக்காக திரும்ப திரும்ப அவர் குறை கூறுவதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு ஒரு ஆலோசனை கூறினார்கள். அன்புள்ள முல்லா, வேறு ஏதாவது சமைக்கும்படி உங்கள் மனைவியிடம் சொன்னால் என்ன? இன்னும் கொஞ்சம் புதிதாக ஏதாவது செய்யும்படி உற்சாகப்படுத்துங்களேன் என்றார்கள். எனக்கு இன்னும் திருமணமாகவில்லையே என்று முல்லா பதில் கூறினார். அப்படியானால் உங்களுக்காக பகல் உணவு தயாரிப்பது யார் என்று கேட்டார்கள். நான் தான் என்றார் முல்லா. நம்மிடம் இப்படி சாலட், வைக்கப்பட்ட ரொட்டி துண்டுகள் போன்ற ஒரே விதமான நடைமுறைகள் என்ன இருக்கின்றன? அவற்றை மாற்றுவதற்கு நாம் என்னதான் செய்கிறோம்? பதிவுகளையும் நம் நடத்தை மற்றும் சுபாவங்களையும் நாம் ஒரு ஆற்றில் பாயும் தண்ணீருடன் ஒப்பிட முடியும். சம்ஸ்காரங்களை ஆற்றில் ஓடும் தண்ணீராக கற்பனை செய்து கொள்ளுங்கள். சம்ஸ்காரங்களை நீக்குவது போல ஆற்றின் தண்ணீரையும் வற்றச் செய்ய முடியும்.
ஆனால் மழை பெய்யும் போது மறுபடியும் என்ன ஆகிறது? படுகை அங்கு இருந்தால் அதில் மழை நீர் முன்போலவே பாய்ந்தோட துவங்கிவிடும். அந்த ஆற்றுப்படுகை போலவே நமது பழக்கங்களின் களம் இருக்கிறது. ஆகவே அதே சம்ஸ்காரங்களை நாம் மீண்டும் உருவாக்குகிறோம். ஏனென்றால் நம் நடத்தை முறைகளை நாம் போக விடுவதில்லை. அந்த ஆற்றுப்படுகையே நீக்குவதுதான் இதற்கு ஒரே தீர்வு. அதை எப்படி செய்வது? தனிப்பட்ட முறையில் ஒரு கவலையற்ற மனப்பான்மையை உருவாக்கி கொள்ள நான் கற்றுக்கொண்டேன். அது ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலைக்கு என்னை கொண்டு செல்கிறது. அது சாத்தியமானது என்பது மட்டுமல்ல, அது நீங்கள் கற்பனை செய்யக்கூடியதை விட இன்னும் சுலபமானது. அதற்கான எளிய வழிமுறை சூத்திரம் தியானம் செய்தல், அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ளுதல், வளர்ச்சி அடைதல் என்பவையே ஆகும். இதில் ஒரு படி என்பது உங்களை அடுத்த படிக்கு எடுத்துச் செல்கிறது. ஒரு சமயத்தில் ஒரு படியை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலில் பயிற்சியை செய்யுங்கள். மற்றவை அனைத்தும் அதை பின்தொடரும். சில நேரங்களில் அது சிரமமாக இருக்கிறது. ஏனென்றால் அதை பின்தொடர்ந்து என்ன வரும் என்பது நமக்கு தெரிவதில்லை. அது பனிமூட்டம் உடைய ஒரு சாலையில் மழையில் இரவு நேரத்தில் எதையும் பார்க்க முடியாமல் இருக்கும் போது கார் ஓட்டி செல்வதை போன்றது. நீங்கள் மெதுவாக ஓட்டிச் செல்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து போக போக பாதை தெளிவாகிறது. நீங்கள் கார் ஓட்டுவதை நிறுத்திவிட்டால் உங்களால் எங்கும் போக முடியாது. ஆன்மீக பயணமும் கூட அந்த மாதிரிதான். நம் சொந்த திறமைகள் மீதும் நம் சொந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை மீதும் பற்றுறுதி வைத்து நாம் நடந்து செல்ல வேண்டும். அதை விரும்பி வரவழையுங்கள். நம் பங்கை நாம் நன்றாக செய்தோமேயானால் வழிகாட்டியால் தன் பங்கை அதில் இன்னும் அதிக சிறப்பாக செய்ய முடிகிறது. வழிகாட்டி அப்படிங்கிறது வழிகாட்டுபவர் நமக்கு. ஓகே, அது எதுவா யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு குருவாக இருக்கலாம். குருவை தான் நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். மிகவும் இனிமையான இசை பற்றி நினைத்து பாருங்கள். அந்த இசைக்கருவிகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்ற நிலையை கற்பனை செய்து பாருங்கள். அப்போது அந்த இனிமையான இசை வெளிப்படுமா? ஒரு புல்லாங்குழலை அழுக்கும் எச்சிலும் அடைத்து கொண்டிருந்தால் அதிலிருந்து வெளிப்படும் இசை மாறுபட்டுவிடும். ஒரு கிடாரில் கம்பிகள் துருப்பிடித்திருந்தால் என்னாகும் என்று கற்பனை செய்யுங்கள். ஒரு புல்லாங்குழலையும் கிடாரையும் போலவே இதயமும் வாழ்க்கையின் சிக்கலான மனப்பான்மைகளில் அகப்பட்டு கொள்ளாமல் இருக்கும் போது நல்ல இனிமையான இசையை உருவாக்குகிறது. சுத்திகரிப்பினால் நாம் எளிமையாகவும் தூய்மையாகவும் மாறும்போது இதயம் மிக உயர்ந்த அளவற்ற வளங்களை பெற்றுக்கொள்ள தயாராக மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இதயத்தில் சொர்க்கம் வந்து இறங்குகிறது. சுத்திகரிப்பு பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.